அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் கோயில்பட்டி நாடா ஹையர் செகண்டரி ஸ்கூல் டீச்சர்ஸ். எங்களுக்கு எங்களில் ஒரு டீச்சர் 7ஆம் தேதி பேங்க்கில் லோனுக்காக ஸ்டேட்மெண்ட்டுக்காக கொடுத்துருந்தாங்க. பேங்க் மேனேஜர் கூப்பிட்டு நீங்கள் ஐடிக்கு இன்கம் டேக்ஸ் அக்னாலஜ்மெண்ட் கொடுத்தது ஃபேக் அப்படின்னு சொன்னாங்க. சொன்னது டீச்சர்ஸ் எங்கள்கிட்ட கான்டாக்ட் பண்ணி நாங்கள் கொடுத்த அக்னாலஜ்மெண்ட் ஐடி சரல் ஃபேக்குன்னு சொல்கிறாங்க சார் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் நாங்கள் என்ன ஃபோன் பண்ணி எல்லா டீச்சர்ஸையும் வர வச்சு எங்கிட்ட பேன் கார்டை வச்சு நாங்கள் செக் பண்ணும்போது எல்லாத்துக்கும் 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் அப்படின்னு கட்டாமலே இருந்தது. உடனே எங்களுக்கு பெரிய அதிர்ச்சியாக இருந்தது. இது 7ஆம் தேதி நடந்தது. 8ஆம் தேதி எங்கள் பள்ளி தலைமை ஆசிரியர்கிட்ட போய் நாங்கள் காலையில் போய் ஐயா அந்த மாதிரி ரெப்ரசன்ட் பண்ணோம், உங்களுக்கு நீங்கள் கட்டின ரிசிப்டை கொடுங்க, நாங்கள் கட்டின பணத்தை உங்கள்கிட்ட கட்டின பணத்துக்கு ரிசிப்டை கொடுங்கன்னு கேட்டோம். அவர் சாயங்காலம் வரை எங்களுக்கு தரவே இல்லை. ஈவினிங் மாவட்ட கல்வி அலுவலர் திரு ஜெயபிரகாஷ் ராஜன் அவர்களை சந்திச்சு எங்களோட இதை சொன்னோம். அவர் இந்த மாதிரி ஸ்கேம் நடக்க வாய்ப்பே இல்லை, ஏன்னா உங்க தலைமை ஆசிரியர் போட்டு உங்க ரிசிப்ட் எங்கிட்ட இருக்கு, அதை வச்சு பிப்ரவரி மாதம் பார்த்துட்டு தான் நாங்கள் என்ன பண்ணுவோம், சம்பளத்தை ரிலீஸ் பண்ணுவோம், உங்க தலைமை ஆசிரியர் கட்ட ரிசிப்ட் இருக்கு அப்படின்னாரு. ஐயா எங்களுக்கு கொடுக்கல அப்படின்னோடனே நீங்க நோ ப்ராப்ளம், இதை நீங்க ஸ்டேட் பேங்க்ல காட்டி நீங்க செக் பண்ணி பார்த்துக்காங்கன்னு சொன்னாங்க. நாங்க உடனே ஸ்டேட் பேங்க் போனோம். ஸ்டேட் பேங்க் போனோம்னாலே அந்த செல்லானும் ஃபேக்காக தயாரிக்கப்பட்ட செல்லான் அப்படின்னு எங்களுக்கு சொன்னாங்க. அந்த ஃபேக்காக தயாரிக்கப்பட்ட செல்லான்னா எப்படின்னா அவங்க செல்லான் கொடுக்குறாங்க, அதை காட்டினாங்க, இதுதான் மெத்தேடு அப்படின்னு உடனே பதறி போய் திருப்பி டிஓஎஸ்க்கு போன் அடிச்சு ஐயா நீங்க வாங்கின உங்கள்கிட்ட நீங்க காட்டின செல்லானே ஃபேக் அப்படின்னு சொல்றாங்க, போலியாக தயாரிக்கப்பட்ட ரிசிப்ட் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு நாங்க சொன்னோம். சொன்ன உடனே அவங்க தலைமை ஆசிரியரை கூப்பிட்டு இதை பிரச்சனையை உடனே முடிங்க அப்படின்னு அறிவுறுத்தல் பண்ணிட்டோம்னு திருப்பி எங்கள்கிட்ட ரிமைண்ட் பண்ணாங்க. நாளைக்கு உங்களுக்கு தலைமை ஆசிரியர் எல்லாம் பண்ணி கொடுத்துருவாங்கன்னு சொன்னாங்க. ஆனா மறுநாள் தலைமை ஆசிரியர் அதற்கான ரெமடி எதுவுமே செய்யாம நீங்க என்கிட்டே புகார் கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. திருப்பி நாங்க என்ன பண்ணோம், அன்னைக்கு ஈவினிங் வரைக்கும் வெயிட் பண்ணி பார்த்தோம். எங்களுக்கு சாதகமான பதில் எதுவும் தெரில. அதனால நாங்கள் காவல் நிலையம் எங்களுக்காக எங்களுக்கு கட்டப்பட்ட அந்த ஐடி நாங்கள் கட்டின பணத்தை மீட்டு கரெக்டா இன்கம் டாக்ஸ் இதுல வர வச்சு எங்களுக்கு தரணும்னு கேட்டுக்க வந்திருக்கோம். 1.5 கோடி பாதிக்கப்பட்டிருக்காங்க. சார் ரிட்டையர் ஆனவங்களா இதுல இருக்காங்க சார். இதுல ரிட்டையர் ஆன டீச்சர்ஸ் இருக்காங்க. எவ்வளவு அமௌண்ட்? கிட்டத்தட்ட எங்கிட்ட 29 டீச்சர்ஸ் இருக்காங்க. இதுல பாதிக்கப்பட்ட டீச்சர்ஸ் எப்படின்னா கொஞ்சம் பேருக்கு இன்கம் டாக்ஸே வராது. ஆனா இதுல கிட்டத்தட்ட 17 டீச்சர்ஸ் புகார் கொடுத்துருக்கோம். இப்ப எனக்கு கேட்டேன்னா வருஷத்துக்கு 1.5 லட்சம் ரூபாய்க்கு மேல நான் இன்கம் டாக்ஸ் கட்டணும். ஆனா 4 வருஷமா எனக்கு கட்டலன்னு இது சொல்லுது, போலி ரிசிப்ட் வச்சு காட்டி இது பண்ணிருக்காங்க. அப்படின்னா நான்